ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றும் நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு அப்டேட், ப்ராக் லெஸ்னரை பற்றின ஒரு அப்டேட் மற்றும் பேக்லாஷனை பற்றி ஒரு அப்டேட், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளாக பார்க்க போகிறோம். முதல்ல சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சில்லா ஃபேட்டு அவருடைய அப்பா ஒமேகா இறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் வளர்ந்தெடுத்து இப்போ அவர் வந்து இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியில், அதாவது சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு, சண்டையும் போட்டுட்ருக்காரு. இவருடைய வம்சத்தை பார்க்கும்போது பல பேர் இப்போ டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு லெஜெண்டரி ரெஸ்லர்ஸாக இருக்காங்க. ஈவன் ரோமன் ரெயின்ஸ், ஜாக் ஆஃப் ஆர்ட்னு சொல்லிட்டு அந்த வகையில் இப்போ இவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறது பொக்காட்டி. ஆனால் இன்னொரு ட்ரெயினராக பேக்ரவுண்டில் இருக்கிறது ஜெஃப் ஹார்டி. ஜெஃப் ஹார்டி நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டாக் டீமாகவும் அல்லது கோ பார்ட்னராகவும் சில்லா ஃபேட்டு கூட சேர்ந்து அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் மோதுறாரு. டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில், சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில். அதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டி கூட சேர்ந்து சில்லா ஃபேட்டு ஒரு மேட்ச்சில் விளையாடும் போது ஜெஃப் ஹார்டியோடைய பெயிண்டிங்கை சில்லா ஃபேட்டு தன்னுடைய முகத்தில் போட்டிருக்காரு. ஜெஃப் ஹார்டியை தன்னுடைய அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டும் ஜெஃப் ஹார்டியை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு சில்லா ஃபேட்டு. சில்லா ஃபேட்டு டபிள்யூபிள்யூக்கு வர்றதுக்கான எல்லா திறமைகளும் இப்போ அவருக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் சிறிது நாட்களில் டபிள்யூபிள்யூல இவரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி லோசஸில் தான் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் 2025 நடக்க போகிறது அப்படிங்கிறத டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வில் பி டிஃபெண்டிங். அதாவது ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாவில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஆமாம், நமக்கு நல்லாவே தெரியும் ரெஸ்ல்மேனியாவில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஸோ சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய கெரியர் சேஞ்ச் ஆகலாம், ஜான்சனோடைய கெரியர் சேஞ்ச் ஆகலாம். இந்த நிறைய சேஞ்சிங் இருக்குது. அந்த சேஞ்சிங்க்கு அப்புறமா நடக்க போத முதல் பேப்பரியோ வந்து பேக்லாஷ். அதோடைய ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் ஃபஸ்ட் லுக்கையும் டபிள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 20 தாங்க ரெஸ்ல்மேனியாவே நடக்குது. மே ஃபஸ்ட்டு வீக்லேயே, அதாவது மே 10 பார்த்தீங்கன்னா அடுத்தது நடத்துகிறாங்க. அதாவது அடுத்த 20வது நாளாகவே நடத்த போகிறாங்க. இதில் என்ன தெரியுமோ ஒரு மிகப்பெரிய நியூஸு, இந்த மே 10 நடக்க போகிற பேக்லாஷுக்கு அஃபிஷியலி ஜான் சீனா, ராண்டி ஆர்டனை டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜான் சீனாவை பார்த்தீங்கன்னா மே எண்டிங்கிலேருந்து திருப்பி டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. ஆனால் மே 10 பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை அஃபிஷியலி வந்து டபிள்யூபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும்போது ஜான் சீனா வந்து ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறமாவா தொடர்ந்து ரெஸ்லிங் பண்ணுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா மே 10 நடக்க போகிற பேக்லாஷில் ஜான் சீனா அண்ட் ராண்டி ஆர்டன் 2 பேருமே ஒரு முக்கியமான தலைகள். இந்த முக்கியமான தலைகளை வச்சு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கனால இவங்க 2 பேருமே இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஜான் சீனா அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேக்லாஷோடைய டிக்கெட் ரேட்டிங் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது ட்ரிபிள் எச் கிட்ட போயிட்டு ஐயா இந்த ப்ராக் லெஸ்னர் எப்போ வருவார், அவரை பற்றி ஏதாவது அப்டேட் கேட்டால் அவர் வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஒத்தப்படுறதெல்லாம் சொல்லிடுவார். ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலி ரெஸ்லிங் கேரியரை ஒதுக்கி எடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கடவுளினும் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாலியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் மேலே ஒரு பேரெல்லாம் வந்ததுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் மக்கள் மத்தியில் அதிகமாக வரல. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பல மக்கள் பார்த்து, இப்போ ப்ராக் லெஸ்னரை பார்த்தா தெரியாதா, இப்போ இவரை தான் பார்த்தா ப்ராக் லெஸ்னர் தெரியாதா, அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம்ல, அதே மாதிரி ப்ராக் லெஸ்னர் மக்கள் மத்தியில் உலாயிருக்கிறாரு. அதை பார்த்த பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட 1-2 பேரில் பல மக்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் பழையபடி ஆகிட்டாரு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாரு. அண்ட் காய்ஸ், இன்னொரு விஷயம், ப்ராக் லெஸ்னர் ஃபிசிக்கை பற்றி சொல்லி ஆகணும்னா டபிள்யூபிள்யூல சண்டை போடும் போது எப்படிப்பட்ட ப்ராக்காக இருந்தாரோ அப்படியே இருக்காரு. வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் அழகும் இன்னும் குறையவே இல்லை ப்ராக் லெஸ்னர். அதை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். சரி, ப்ராக் லெஸ்னர் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு எப்போ வராருன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின அப்டேட் எதுவுமே கிடைக்கல. சரி, ட்ரிபிள் எச் கூட தெரியாது. ஏன்னா எல்லாமே ப்ராக் லெஸ்னர் கையில் தான் இருக்குது. அப்படி வந்தாங்கன்னா அதை பற்றின அப்டேட்டை நம்ம கண்டிப்பாக டபிள்யூபிள்யூல பார்க்கலாம். இப்போ அடுத்த செய்திக்கு போயிடலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஒரு டைலாக் சொல்லுவோம், எஸ்டிஆருக்கு 10 தலை, ஜான்சனாக்கு அதை தான் சொல்லுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடி பின்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சமீபத்தில் ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மூவி ஷூட்டிங்கில் பார்த்துருக்காங்க. அப்போது ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது அவருடைய கெட்டப் சேஞ்ச் ஆகிருக்குது. அண்ட் அவருடைய முடியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். பின்னாடி ஜான்சனாக்கு ஒரு மிகப்பெரிய கேப்பே இருக்கும். அந்த கேப் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கவராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஜான்சனான ஹேர் டிரான்ஸ்லேஷன் ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்னு தெரியல, அல்லது முடியை மொத்தமாக வளர்த்து எடுத்து மறைச்சு விட்டுருக்கான்னு தெரியல. ஆனால் ஜான்சனாக்கு முந்தி இருந்த மாதிரி சொட்டை எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மேபி பண்ணியிருக்கலாம்.
ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில் நடக்க போகிற மே மந்தோட எண்டிங் 2 வீக்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாரு. அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கும் அதுக்கு அடுத்த வாரம் நடக்க ஸ்மாக்டவுனுக்கு வராரு. ஏப்ரல் மந்தில் வராரா இல்லையா அப்படின்னு தெரியல. அதை பற்றி அப்டேட் கிடைக்கும்போது பார்க்கலாம். இப்போது ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு திடுக்கிடும் பதில் என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாராம். ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் பங்குக்கு ஒரு முக்கியமான மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அண்ட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா குந்தரை எதிர்கொண்டு மோத போகிறாரு நம்ம சிஎம் பங்கு. அண்ட் செத்ரோலஸும் மோத போகிறாரு. இதெல்லாம் லைவ் ஷோவில். அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து நடக்க போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாட்டில் தான் நடக்க போகுது. இட்டாலி, ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாம். காய்ஸ் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா பால்ஹெமன் தான். பால்ஹெமன் யார் பக்கம் எந்த பக்கம் எப்படி சாயவார், யார் பக்கம் சாயாமல் இருப்பார் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாருக்குமே ஒரு சம்பவம் இருக்குது. அதுதான் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபார் த ஸ்மாக் டவுன். இப்போ WWE பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இயர்லி 2 பேப்பர் நடத்துவாங்க. இந்த வருஷம் மட்டும் ஒன்று தான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து TKO குரூப்ஸ் அண்ட் பாக்ஸிங் இந்த 3 சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்களாம். அதாவது TKO குரூப்ஸ்க்கு கீழே தான் நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் கீழே இருக்குது. அந்த வகையில் TKO குரூப்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 2025 2026 அந்த 2 டைமில் நாங்கள் வந்து UFC, பாக்ஸிங், WWE இந்த 3த்தையும் வந்து சவுதி அரேபியாவில் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இப்போது ரா நடக்குதுன்னா அதே இடத்துல ஸ்மாக்டவுன் அல்லது பேப்பரி நடக்கல. அதே மாதிரி இப்போது ஒரு அரங்கம் சவுதி அரேபியாவில் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அரங்கத்தை வச்சுக்குவோம். அதே இடத்துல வந்து ஃபஸ்ட் டே வந்து பாக்ஸிங் நடத்துவாங்களாம், செகண்ட் டே வந்து UFC நடத்துவாங்களாம், அதே இடத்துல 3வது நாள் வந்து ரெஸ்லிங் நடத்துவாங்களாம், WWE நடத்துவாங்களாம். இப்படி 3 ஷோவை ஒரே அரங்கத்தில் சவுதி அரேபியாவில் நடத்த போகிறோம். காம்போ டிக்கெட்டாக சேல் பண்ண போகிறோம். காம்போ டிக்கெட்னு நல்லா வாங்குவாங்கல்ல, ஏன்னா 3 ஷோ ஒரே டிக்கெட் அப்படி சேல் பண்ண போகிறாங்களாம். இதை இப்போ WWE தரப்பில் இருந்தும் TKO தரப்பில் இருந்தும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3த்தை கம்பேர் பண்ணும்போது WWEக்கு தான் மார்க்கெட்டிங் அதிகம். ஸோ அதை வச்சு இந்த 2த்தையும் கொஞ்சம் பாப்புலரிட்டி ஆக்கலாம் சவுதி அரேபியாவில் அப்படிங்கிற பிளானில் WWE இருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்காக தான் இப்படி காம்போ டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சின்ஸ்கே நகமரா வந்து தோற்று போயிருப்பார். அதுக்கான முக்கிய காரணமே என்ன தெரியுமா ப்ரோ? அவர் வந்து WWE போக போகிறாரு. சின்ஸ்கே நகமராக்கும் WWE உறவு வந்து முடிஞ்சிருச்சு. அவர் WWE போக போகிறாரு அப்படிங்கிற செய்தி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இதை கிளப்பி விட்டது எவனு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அஃபிஷியல் நியூஸ் என்னன்னா, சின்ஸ்கே நகமரோடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதாக தான் போகுது. பட் ஆனால் அவர் ரீஸ்ட்ரைனிங் பண்ண தான் போகிறாராம். WWE இருக்கிறது சின்ஸ்கே நகமராவுக்கு பிடிச்சிருக்கு தான். ஆமாங்க, அவருக்கு பிடிக்கதான் செஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா? முக்கால்வாசி நாள் அவர் நாட்டுக்கு போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வராரு. WWEல அப்படியே கான்ட்ராக்ட்லேருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சண்டே அதிகமாக போடுறது இல்லையா? எவனுக்கு தான் பிடிக்காது? ஏதோ சொல்லுவாங்கள்ல, சும்மா இருந்து சம்பளம் வாங்குறது அந்த இடத்துல இருக்காரு. அதனால சின்ஸ்கே நகமராவுக்கு பிடிச்சிருக்கு தான். WWE போக மாட்டாராம். ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.